सद्गुरु भगवान की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। नाडुடைய சிவனே போற்றி போற்றி। आदि पराशक्ति जगन्माता की जय। வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா। சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் நான்மறை செம்பரும் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்து அருள் செய்த நால்வர் தம் பொற்றாள் நம் நால்வர்தம் பொற்றாளம் உயிர் துணையே, நால்வர்தம் பொற்றாளம் உயிர் துணையே। அருமயன் அருமயன் எடிமயன் அருமயன் எடிமயன் அருமயன் எடிமயன் கர்மையில் ஒரு கம்சடை முடியம் கர்மையில் ஒரு கம்சடை முடியம் பெருமயம் சிறுமயம் சிறுமகன் பிள்ளை பெறோடு சிறுமகன் பிள்ளை பெறோடு திருமகன் உடையாரிடம் இடை மாறு இருமையும் உடையாரிடம் இடை திருஞான சம்பந்தருடைய தேவார பாடலை
பார்த்தோம். மறையவன் உலகியவன் மதியவன் மதிப்புள்ளி துறையவன் எனவல அடியவர் துயரிலர். அவன்தான் வேதம், அவன்தான் இந்த உலகம், அவன்தான் சந்திரகலை சூடிய சந்திரகலாதரன். அப்படி அறிவுக்கு தலைவனான இறைவன் அவன்தான் அப்படின்னு போற்றும் அடியவர்கள் துயரிலர். அவளுக்கு துயரே இல்லை. எந்த தளத்துல எங்க இருக்கார் அவர்ன்றத காமிக்கிறது. கரையவன் மிடரது நீலகண்ட பெருமாள் கனல் செய்த கமல் சடை இறையவன் உரை தரும் இடம் இடை மருதே. எங்களுக்கெல்லாம் ஒரு சுவாமி இருக்கார், அவர் சந்திரகலாதர், அவர் வேதஸ்வரூபி. சும்மா வர மாட்டாரா, வேதம் ஓதிட்டே வருவார். வேத மோதி வெண்ணூல் போது பாவம் தீர்க்கும் பெருமான் வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளி அறிந்தேறி அழகான விஷபத்தில் ஏறி வர. எப்படி வர பூதஞ்சூட தேவாரம் ஒவ்வொன்னா சுவாமியுடைய ரூபத்தை அப்படி பாடிட்டே போதும். அப்படி தன்னை தொழும் அடியவர்களுடைய இடரெல்லாம் தீர்க்கிற எம்பெருமான் இந்த திருவிடமருத்தூர்ல இருக்கார். இந்த திருவிடமருத்தூர் 6 தலங்கள்ல ஒரு தலம்னு நேற்று கேட்பான். ஸ்வேதாரண்யம், பஞ்சரதம், கௌரி மயூராஞ்ச அர்ஜுனம், சாயாவனம் ச ஸ்ரீவாக்கியம், காசி கஷேத்திர சமானது. காசி கஷேத்திரத்துக்கு சமானமான 6 தலங்கள்ல ஒரு 3 தலத்தை நேற்றுக்கு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 3 தலத்தை பார்த்துட்டு அப்படியே போகும். சாயாவனம்ங்கிற ஸ்தலம், காவிரி பூம்பட்டினம்ங்கிற ஸ்தலம் தான் சாயா. சாய் அப்படிங்கிற ஒரு விதமான தர்பை புல்லு வளர்ற இடம். தர்பைகள்லாம் நிறைய வளரும் எங்க அப்படின்னா இந்த சங்கமமாற இடத்துல. அப்படி சங்கமமாற தர்ப புல்லே அந்த தலவிருட்சமாக இருக்கிற இடம் சாயா.
அம்பாளுக்கு என்ன பேர் தெரியுமோ? குயிலின் இன்மொழியார். குயிலை விட ரொம்ப சுவையா அப்படி இனிமையா இருக்குமா அவளுடைய குரல். என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த கேத்திர புராணம் சொல்றது. சுவாமியும் அம்பாளும் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற போது அவ தியானத்தில் இருக்கான்னு பேர். கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போய் யாரும் உறக்க பேச மாட்டாங்க. ஏன்னா சுவாமி இங்க இருக்கா, இந்த ஒரு பாவம் இருக்கணும். வேதம் சொல்றவா கூட அத்தியனப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த ஆலயத்துக்கு, அதாவது அந்த கர்ப்ப கிரகத்துக்கு வெளியே இருந்து தான் வேத பாராயணம் கூட பண்ணுவான். வேதம் சுவாமி கும்பிடுறது தான். ஆனாலும் கருவறையில போய் ஒவ்வொரு கத்திரத்தெல்லாம் கூடாதுங்கிறது ஒரு நியதி. இந்திரனுடைய தாயார் அதிதி, அவர் நித்தியம் இந்திரலோகத்திலிருந்து வந்து இந்த சாயாவனம் காவிரி வந்து சங்கமமான இந்த இடத்துக்கு வந்து நித்தியம் ஸ்நானம் பண்றான். பேர்பட்ட தலம் இது. இந்த தலத்துல நம்ம ஸ்நானம் பண்ணணும், நித்தியம் ஸ்நானம் பண்ணி இந்த சுவாமியை தரிசனம் பண்ற போது இந்திரன் நினைக்கிறான், இந்த தலத்தையே நம்மளுடைய தேவலோகத்துக்கே கொண்டு போயிட்டாங்க, இந்த அம்மா அங்கிருந்து வர வேண்டாம் இல்லையா? பகவத் பாதாள் அவருடைய அம்மா ஆரியாம்பாள், அவ ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நதியை தன் இல்லத்துக்கிட்ட அப்படி கொண்டு வந்துள்ள. இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு போனாலும் பார்க்கலாம். எதனால அப்படின்னா அவ தபஸ்விகளால முடியும். அவ வேண்டிட்டா அந்த ரிவர் இப்படி வந்துருக்கு. ஏன்னா சாட்சாத் பரமேஸ்வரன். இங்க இந்திரன் என்ன பண்றான்? அவன் பேராசைப்படுறான், இந்த கோவிலையே தூக்கிட்டு போயிடலாம். ஐராவதத்தை வச்சு பெரிய சங்கிலியை கட்டி இந்த தலத்தையே அப்படியே ஒரு சங்கிலியால பிடித்து அப்படியே இழுத்துட்டு போலான்னு பிளான் பண்றான். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். சுவாமி எல்லா ஹிருதயத்திலையும் இருக்கார். அம்பாள் அந்த கருவறையில உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ சொன்னாலாம் சுவாமிகிட்ட, இந்த தலத்தையே ஒருத்தன் பேர்த்து எடுத்துன்னு போறதுக்கு பாக்குறான் அப்படின்னு என்ன மாதிரி சொன்னாலாம். குயில் உருவம் எடுத்து அந்த குயில் குரலால அப்படி கூவி சொன்னார். அது சுவாமியுடைய காதுல கேட்டுதான். அதனால குயிலின் இப்பொழியார், குயிலின் இப்பொழியார் சமேத சாயாவரணேஸ்வர். இந்த தலத்துக்கு தான் என்ன பெருமை அப்படின்னு இந்த வேகமா நம்ம போகணும். மண்புகார் வான்புகுவர் மனம் இடையார் பசியாலும் கண்புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் விண்புகார் என வேண்டாம் பெண்மாட நெடுவீதி தன் புகார் சாய்காட்டு என் தலைவர் தாழ் சார்ந்தாரே. இந்த சாய்க்காடு அப்படிங்கிற தளத்தில் இருக்கிற எம்பெருமான் திருவடியை அடைந்து பக்தி பண்ணும் அடியார்கள் மண் புகார் மீண்டும் பிறக்க மாட்டார். வான் புகுவர் மனம் இளையார் துயரப்படமாட்டார். பசியாலும் கண் புகார். இந்த தலங்களை எல்லாம் எங்கெங்கோ ஊர் இடத்துல இருந்து நினைச்சிருந்தாலும் போதுமா, ராத்திரி பட்டியோட தூங்குறேங்கிற நிலைமை ஏற்படாம அப்படின்னா நான் 3 வேளையும் சமிருத்தியாக உணவு கிடைக்கும். அம்பாள் அன்னபூர்ணியாச்சே. பரமேஸ்வரனுக்கு என்ன பேர் அப்படின்னா சோற்றுத்துறை ஈஸ்வரன். உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறார். கண்புகார் பிணியறிய அவளுக்கு நோய் அப்படிங்கிறதே அறிய மாட்டார். கற்றாரும் கேட்டார். விண்ணுலகத்திலேருந்து ஒருத்தி வந்து இங்க இருந்த தலத்துல இருக்கிற பெருமான வணங்குறா அப்படின்னா இந்த தலத்துடைய மகிமை விண்ணுலகம் வரைக்கும் தெரியும். அப்படின்னா அங்க இருக்கிறவர்களும் கற்றாரும் கேட்டார். இந்த பெருமையை, தலத்துடைய பெருமையெல்லாம் எங்கேயோ தூரத்துல இருந்து இப்படி ஒரு கஷேத்திரம், காசிக்கு இணையான 6 தலங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மகிமை அப்படின்னு கேட்டுட்டவா யாரும் எனக்கு பிறவி வேண்டாம்னு கேட்க மாட்டாங்க.
எனக்கு மோட்சத்தை கொடுத்து கேட்க மாட்டாளா, எனக்கு ஏதாவது சாஸ்வதமான பதவி கொடுத்து கேட்க மாட்டாளா. நீ பூமியிலேயே பிறக்கிறேன், இந்த சிவபூமியிலேயே இருக்கேன், இந்த தலங்களை எல்லாம் போய் தரிசனம் பண்றேன், இந்த தேவார திருமுறைகள் எல்லாம் ஜோர பாடிட்டு இருக்கேன், ஆனந்தத்துல இருக்கேன், வேற என்ன வேண்டும் எனக்கு? எனக்கு ஒரு குறையும் இல்லை. பின்புகார் என வேண்டாம் கற்றாரும் கேட்பார். இந்த தலத்துடைய மகிமையெல்லாம் கற்றவர்களும் கேட்டவர்களும் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டாம், இந்த கேத்திரங்களை விட்டு போக வேண்டாம். சிலருடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கஜ கஜ கஜன்னு இருக்கிற மெட்ராஸுக்குள்ள இருந்து இருக்கணும்னு அவளுக்கு உத்தியோகத்துக்கோ இதுக்கோ வந்துடுறாங்க. ஆனா அவளுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, எங்கேயாவது ஒரு கேத்திரத்துக்கு போனா ஏகாந்தமா ஒரு சாய லட்சம் இந்த பரமேஸ்வரனை போய் தரிசனம் பண்ணி, இந்த ஊர் அக்ரகாரத்திலே ஒரு இடம் இருந்தா இங்கேயே இருந்து சொல்ப காலத்தை கழிச்சுட்டு போகலாமே, ஆனந்தமா இருக்கே அப்படிங்கிற பாவத்தோட எத்தனை பேருக்கு மனசு வருது. எங்க வருது அப்படின்னா, நிலவுலங்களை பார்த்தா இல்ல, வீடெல்லாம் பார்த்தா இல்ல, இந்த சுவாமியை தரிசனம் பண்ணா வருது. இங்க வந்துடணும், இந்த ஊருக்கு வந்துடணும். பின்புகார் என வேண்டாம் வெண்மாட நெடுவி தன் புகார் சாய்காட்டன் தலைவன் தான் சார்ந்தாரு. இந்த பின்புகார் சொல்லப்படுற சாய்காட் இந்த தளத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடிய அடைந்து பக்திப்பட்ட பக்தர்கள் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் தான் அந்த சாய்காடுங்கிற கஷேத்திரம் இருக்கு அப்படின்னு பெருமை வாழ்ந்த சாய்க்காடு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கடைசியாக இந்த 6 பேர்ல கடைசியாக ஸ்ரீவாஞ்சியம்ங்கிற ஸ்தலம். மருகல் முறை மாணிக்கத்தை வலஞ்சுடியின் மாலையை கருகாவூரில் கற்பகத்தை காண்டற்கரிய கதிரொளியை பெருவேகூரம் பிறப்பினியை பெறுவார்கள் பிரிவதியே திருவாஞ்சியத்தில் என் செல்வனை சிந்தையுள்ளே வைத்தேனே மருகலுரை மாணிக்கத்தை தலையுடைய மாலை மருகலுரை மாணிக்கத்தை தலையுடைய கருகாவூர் கற்பகத்தை காண்ட கரிய கதிரொளியை பெருவேணூர திருவாஞ்சியத்தின் செல்வனை சில்லுள்ளே வைத்தேன் திருவாஞ்சியப்பன் செல்வனை சில்லுள்ளே வைத்தேன் சில்லுள்ளே வைத்தேன். பாவநாச பதிகம் அப்படிங்கிற ஒரு பதிகம் பாடுறார் திருநாவுக்கரசு சுவாமி. எல்லா தலங்களையும் வச்சு நம்ம மெட்ராஸ்ல இருக்கோம், எல்லா தலத்துக்கும் போய் பார்க்க முடியுமோ? எல்லா நேரமும் போய் கோவிலுக்கு போகலாம் முடியுமா? ஆனா பாவநாச பதிகம்ங்கிற ஒரு பதிகம் இருக்கு, 10 பாடு. அப்படி திருத்தல உலா போல அப்படி எல்லா தலத்துக்கும் போயிட்டு இந்த பாடலை பாடின மருகலுரை மாணிக்கத்தை வலஞ்சுடியின் மாலையை
கதிவா ஊரில் கற்பகத்தை காண்கரிய கதிரொலியை பெருவேரூதம் பிறப்பிலியை பெறுவார்கள் பிரிவறிய திருவாஞ்சியத்தில். இப்ப நம்ம திருவாஞ்சி போயாச்சு, இப்ப ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போயாச்சு. சிந்தையுள்ளே வைத்தேனே ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி கங்கையில இருக்கிற, காசியில இருக்கிற கங்கைக்கு ஒரு பங்கு தான் கலை இருக்கான். 999 பங்கு கலையானது எங்க இருக்கு அப்படின்னா குப்தகங்கை அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கிற கஷேத்திரத்துல. அப்போ அதனுடைய மகிமை தான் எப்பேற்படும். காசி எப்படி மகா ஸ்மசானமோ அதுபோல அந்த தலம் ஒரு மகா ஸ்மசானம். சுவாமி அந்த ஸ்மசானத்தை பார்த்துட்டே இருக்காங்க. சுவாமி சன்னதிக்கு நேர ஒரு ஸ்மசானம். மெய்தரு கயனோய் குட்டம் வளைத்த முற்கொடிய சாபம் பெய்துணர் செய்யும் வங்கன் பிரம்ம ராட்சசு. இப்படி போட்டு படுத்தி எடுக்கிறது எல்லாரும். ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு துன்பம், சீராத பிடி, அதனால கவலை, துக்கம், குடும்பத்துல குழப்பம், ஒரு இணக்கம் இல்லாத நிலைமை, கணவன் மனைவிக்குள்ள, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில், இப்படி எத்தனையோ துன்பங்கள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கு. அதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு இடம் கஷேத்திரம் இருக்கு. அன்னதீர்த்தம் இடிச்சு அதில் படிக்க தீரும். இந்த குப்தகங்கையில ஸ்நானம் பண்ணோம்னா இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி செய்திரும் கடத்தின் ஏற்று தெளிக்கினும் தீருமன்றே. எங்கேயாவது போயிட்டு வந்தவா ஒரு பாட்டில ஒரு ஜலத்துல எடுத்துன்னு வந்து இந்த ஜலத்தை ஆத்துல கொடுத்தாலும் அதை எடுத்து புரோஷனம் பண்ணாலும் இந்த போல துயரங்கள், பிடி, பிரம்ம ராட்சசு தோஷங்கள் எல்லாம் போகுமோ அப்பேற்பட்ட தீர்த்தம் அங்கே இருக்கும். அப்படி எண்ணற்ற புண்ணியங்களை தர்ற 5 தீர்த்த 5 கஷேத்திரம். இதுல மத்தியமாக இருக்கிற மத்தியார்ஜுன கஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற திருவிடமதுரைக்கு போவோம். இப்போ நம்ம என்னென்ன கஷேத்திரத்தை பார்த்தாச்சு, நேற்றிலிருந்து பார்த்துட்டு வரோம். ஸ்வேதாரண்யம் அப்படிங்கிற திருவெண்காடு, பஞ்சநரம் அப்படின்னு சொல்லப்படுற திருவையார், அர்ஜுனம் அப்படிதான் பார்க்க போறோம். ஸ்ரீவாஞ்சியம், சாயாவரம், ஸ்ரீ மாயூரம், இந்த தலங்கள்ல இருக்கிற எம்பெருமானுடைய பெருமையும் தீர்த்த விசேஷத்தையும் பற்றி நேற்றுக்கும் இன்னைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு திருவிடமருதூர் அப்படிங்கிற கஷேத்திரத்துக்கு இந்த கோவில் வாயில்ல ஒரு மகா புருஷர் கிழக்கு வாசல்ல உட்கார்ந்து ஒரு காலத்துல ஒரு தபஸ் பண்ணார். அவர் யார் அப்படின்னா பட்டினத்து அடிகள். அவருடைய பாடல்கள் எல்லாம் 11ஆம் திருமுறையை அலங்கரிக்கிறது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்தலத்துக்கு இரட்டை மணி மாலைன்னு ஒரு பதிகம் பாடியிருக்காரு. ஒரு பாடல், ஒரு தொகுப்பா பாடி, அதுல ஒரு 2 பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். பொருளும் புலனும் புகழும் திறனும் அருளும் அறிவும் அனைத்தும் ஒருவர் கருதா என்பார்க்கும் கதையை விடற்றாய் தொல்லை மருதா என்பார்க்கு வரும். இங்க இருந்துட்டு இடைமருதா மகாலிங்கா, இடைமருதா மகாலிங்கா, இதோ அந்த போர்டுல இருக்கேன். இந்த 2 வாக்கியத்தையும் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்ல இருக்கிற வாக்கியத்தையும் இது கண்ணால பார்க்கிற போது மனசால நினைச்சாலே புண்ணியங்க. அங்க போய் தரிசனம் பண்ணணும் கூட இல்லப்பா. பொருளும் புலனும் புகழும் திறனும் அருளும் அறிவும், இந்த உலகத்துல இதெல்லாம் வேண்டி இருக்கு. வாழ்க்கையில எல்லாம் வேண்டி இருக்கு. பொருளும் புலனும் புகழும் திறனும் அருளும் அறிவும் அனைத்தும் ஒருவர் கருதா என்பார்க்கும்
நான் அதெல்லாம் நினைக்கலேன்னு இருந்தா கூட கரை மிடற்றாய் தொல்லை மருதான் நீலகண்ட பெருமானே தொன்மையான திருவிடமருதூர் அப்படிங்கிற கேத்திரத்தை சேர்ந்த எம்பெருமான் அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கிறான். என் வாக்கு வரும் இங்க போய் தரிசனம் பண்ணுங்கிறது இல்ல, இதெல்லாம் வேண்டாமல் இருக்கிற மனோபாவம் இருக்கிறவாளுக்கும் இந்த திருவிடமருதூர்ல இருக்கிற மகாலிங்கமூர்த்தியை பத்தி நினைத்து அவருடைய பெயரை சொல்ல பொருளும் புலனும் புகழும் திறனும் அருளும் அறிவும் அத்தனையும் கொடுக்கிறார் சுவாமி. அப்படி இல்லை என்னாது அருள் புரிகிற எம்பெருமான் அவர் அடைந்த எனக்கு என்ன பாக்கியம் சொல்ற. பிரிந்தேன் நரகம் பிறவாத வண்ணம் அறிந்தேன் அலங்கவேள் அம்பில் செறிந்த புழுதவட்ட வில் படைத்து போன்றேன் புராணம் மருதவட்டம் தன்னுள்ளே வைத்து. மருதவட்டம் அப்படின்னு சொல்லப்படுற மருத வைப்பான திருவிடமருதூர் அப்படிங்கிற கேத்திரத்துல இருக்கிற மகாலிங்கமும் அவரை நான் மனசுக்குள்ள வச்சுட்டேன். பிரிந்தே நரகம், நரகம் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. பிறவாத வண்ணம் அறிந்தேன், மீண்டும் எனக்கு பிறப்பு கிடையாது. அனங்கவே அங்கில் செறிந்த பொருத வட்ட வில் பிழைத்து போந்தேன். ஆசாபாசங்களுக்குள்ள மாட்டிக்கிறது தான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுக்கு பகவான் போட்டு வைக்கிற மாய வரும். அதுல மாட்டிக்காமல் யார் இருக்கானோ அவன் பகவத் திருவடியை போய் அடையலாம். அவன் மீண்டும் இங்க வர்றதில்லை. நரகத்துக்கு போக மாட்டேன்ட்டார், பிறவாத வண்ணம் அடைந்தேன்ட்டார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காமகாஞ்சனங்கள்ல இருந்து நான் விலகிட்டேன். எனக்கு மன்மதனுடைய அன்பு எனக்கு ஒன்றும் பண்ணாது. எதனால அப்படின்னா பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் நான் மனசுல நினைச்சு துதிக்கிறதுனால திருவிடமருதூர்ல இருக்கிற எம்பெருமானுக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா ஆசாபாசங்களை நீக்கி பிறவாத அனுகிரகத்தை பண்றான். சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு தரம். நான் சிவநாமம் மகிமேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னா கஷேத்திரத்துல பரமேஸ்வரன் பண்ண அனுகிரகம். கஷேத்திரத்துக்கு தலவிருஷம் என்ன அப்படின்னா மருத மரம் சொல்லப்படுற அர்ஜுன மரம். அதுதான் கஷேத்திரத்துக்கு ஸ்தலம். அந்த விருட்சத்துக்கு கீழே ஒரு ரிஷி, அவருக்கு பேர் வாசிபர்னு பேர். அவர் உட்கார்ந்து ஒரு கொஞ்ச காலம் தபஸ் பண்ணார். சுவாமி இங்க இருக்கார், மருதவனத்துல இருக்கார். இந்த மருதவனநாதர் அவனுடைய திருவடிக்கு கீழே தபஸ் பண்றது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். அவருக்கு ஏதோ ஒரு புண்ணியத்தின் பலனால அவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஞாபகம் வந்துருக்கு. எதனால அப்படின்னா இந்த மருத மரத்தை பார்த்தோம். ஏன்னா பகவான் உரலை கட்டிக்கிட்டு தாமோதரனாக 2 மருத மரத்துக்கு நடுவுல போய் நலகூவன் அனுகிரீவன் அப்படின்னு சொல்லப்படுற குபேர புத்திரர்களுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது புராணத்துல இருக்கு. இவரும் புராணம் தான், ஆதி புராணம் தான் பேர். இந்த சுவாமிக்கு பேர் திருவிடமருதூர் பெருமாள். அந்த புராணத்தை அவருக்கு மனசுல அப்படி உண்டு பண்றார். ஒரு லீலை. அவர் தபஸ்திரிடே இருக்கிறவர் எம்பெருமானே இடைமருதீசா, எனக்கு நீங்க அன்னைக்கு உரலோடு கட்டி இழுத்துட்டே போற அந்த தாமோதர கோலத்தை எனக்கு நீங்க காமிக்கணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண. சுவாமி அந்த ரூபத்தை காமிச்சு தானே கண்ணனாக மாறி ஒரு உரலை இடுப்புல கட்டிட்டு தாமோதர ரூபமாக 2 மரத்துக்கு நடுவுல வர்றது போல ஒரு காட்சியை அவருக்கு காமிச்சிருக்கார் சுவாமி. அவர் வேற இல்லை, கிருஷ்ணன் வேற இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்கார். திருச்செந்தூர் மீனாட்சி பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய மகா வித்வான். அவர் இந்த திருவிடைமருதூர் உலா அப்படின்னு ஒரு பாடல் போட்டு இந்த பட்டதாரமா இருக்க
இதுல திருவிடைமருதூர் உலால இந்த தலத்துடைய பெருமை சொல்ற. இந்த தலம் சாதாரணமான ஸ்தலம் இல்லை. காசி வந்தான் கண்ணன் இளமை கோலம் காண தவம் புரிய அண்ணல் அது காட்டுவித்த ஐமுகத்தோர். 5 முகம் உண்டு இல்லையா? தத்புருஷம், வாமதேவன், சத்யோஜாதம், ஈசானம், அகோர். இந்த 5 முகமும் இருக்கிற எம்பெருமா எத்தனையோ ரூபங்களை காமிக்கிறவர். சைவத்தில் சொல்றா, யாதொரு தெய்வத்தை வணங்கினாலும் அங்கு மாதுருவாகவே வந்து அனுகிரகம் பண்ணுவார். நீங்க சின்சியரா உங்களுடைய பக்தி நேர்மையா எந்த தெய்வத்தை வணங்கினால் அங்கு வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி எல்லா அருளையும் வழங்குபவர் யார் அப்படின்னா மாதுருவாகரான பெருமான். அவரே இங்கு கண்ணனாக வந்து காட்சி கொடுத்திருக்கார். கண்ணன் இளமை கோலம் காண தவம் புரிய அண்ணல் அது காட்டுவித்த ஐமுகத்தோர். கோவிலுக்கு வாசல்ல பார்த்தீங்கன்னா காருண்யாமிருத தீர்த்தம்னு ஒரு தீர்த்த குளம். இந்த தீர்த்தத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு தாத்துடைய மைனா பார்த்துட்டே தான். ஒரு காலத்துல இந்த பூம்புகார் பக்கத்துல இருந்து நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அவெல்லாம் அந்த மீனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுதான் இன்னைக்கு மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு வண்டியில போட்டு இந்த பக்கம் திருச்சி பக்கம் கொண்டு வந்து அதை இந்த மீனெல்லாம் விற்கணும். அதுல அப்ப பிடித்த மீனையும் கொண்டு வருவா. அந்த காய்ந்த மீன் சொல்லப்படுற கருவாடு அதையும் ஒரு வண்டியில போட்டு அது வழியா ஏற்றுட்டு போவான். அப்படிதான் போகணும். மாயவரம் பூம்புகார்ல இருந்து இப்படி மாயவரம் வந்து மாயவரத்துல இருந்து இப்படி இந்த பக்கம் கும்பகோணம் வழியா இந்த காவிரி பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாராருக்கு அந்த மச்ச உணவை எடுத்து சாப்பிடுகிறாலோ அவளுக்காக அது போகும். மீன் பிடிக்கிறவரே 63 நாயன்மார்ல ஒருத்தர் தெரியுமா? அதிபந்த நாயனார் அப்படிங்கிறவர் தான் பிடிச்ச முதல் மீனை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுவார், சிவார்ப்பணம் பண்றவர். அவர் 63 நாயன்மார்ல ஒருத்தரா இருக்க. எல்லா தொழில் செய்யறவராகவும் பரமேஸ்வரன் ஸ்ரீருத்ரன் சொல்லி நமஸ்காரம் பண்றோம். வேட்டையாடுறவர் அவர் தான், மீன் பிடிக்கிறவர் அவர் தான், வலையை போடுறவர் அவர் தான். அப்படி எல்லா ரூபமாகவும் இந்த சுவாமி தான் இருக்கார். அதான் அவருக்கு சிறப்பு. ஸ்ரீருத்ரத்தில் இருக்கிற 300 நமஸ்காரமும் பல பல நாமத்தை சொல்லி பல பல உருவத்தில் அவர் இருக்கிறார் சொல்லி நமோ நமகான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அதை நமஸ்காரம் பண்றவாளுக்கு மீண்டும் பிறப்பில்லாத நிலையை கொடுத்துருது ஸ்ரீருத்ரன். அது வேற இதெல்லாம் திருமுறை. அப்படி மீன் எடுத்துட்டு போறவாள்லாம் இந்த இரவு நேரம் இந்த திருவிடைமருதூர் நேரத்துக்கு இடத்துக்கு வந்துருவாங்க. நான் இரவுல அந்த வண்டியெல்லாம் போகாது, அதனால ஒரு ஓரமா நிற்பா அந்த ஊர் பக்கம். இந்த 4 தெருவிலையும் 4 வேதம் பகிர்ந்து அத்தனர்கள் இருந்திருக்காங்க. 4 தெரு திருவிடைமருதூர் தெருவழகு. திருவிடைமருதூருக்கு என்ன பேர் அப்படின்னா தெருவழகுன்னு பேர். 4 மாட வீதியிலையும் முழுக்க அந்தணர்கள் இருந்து வேதம் மோதி வேள்விகள் செய்த தலம். இவெல்லாம் இந்த மாதிரி பொருள்களெல்லாம் எடுத்துட்டு போறான்னு உடனே அதனுடைய அந்த கந்தம் இருக்கு. எல்லாருக்கும் ராத்திரி இந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் வீட்டுக்குள்ள எல்லாம் அந்த வாசனை அடிக்க ஆரம்பிச்சு. எல்லாரும் போய் ராஜா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். எங்க ஊர் பக்கம் வந்து நிற்கிறான் இத்தனை பேர் அடி வழியா வந்து நின்னா என்ன இருக்கும்? எங்க ஊரு தள்ளி கொண்டு போய் நிற்க சொல்லிருக்கோம், ஊர் எல்லையில போய் நிற்க சொல்லிருக்கோம் அப்படி ராஜா ஒரு உத்தரவு வேற போட்டான். யாரும் உள்ள வந்து ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த உத்தரவு ஒரு பையனுக்கு, சின்ன பையனுக்கு தெரியாது. அவன் வண்டி நிறைய உலர்ந்த மீனை தன்னுடைய வண்டியில ஏற்றிட்டு வந்துட்டான். வந்து இந்த காருண்யாமிருத தீர்த்து கரையில வந்து வண்டியை நிறுத்திட்டான். நிறுத்தினவன
இந்த தீர்த்தத்து விசேஷம் தெரியாது, தலத்துடைய விசேஷம் தெரியாது. ஆனா வானுயரமாக இருக்கிற கோபுரத்தை பார்த்தா சுவாமி இருக்கார் அப்படின்னு இரு கரத்தையும் கூப்பினா அங்க இருக்கிற எம்பெருமான மனசால உள்ள போறதுக்கு அவனுக்கு அனுமதி இல்லை. ஆனா அங்க இருந்துட்டே அந்த வண்டி பக்கத்துல இருந்துட்டே நமஸ்காரம். ஒரு வயசானவர் அங்கிருந்து வந்தார். ஏடா அப்படின்னு நிறுத்துறாரு. எனக்கு வழி தெரியாது, ஒதுக்கி போச்சு, இந்த மேல போக முடியாது. அப்போ இந்த மேல இருக்கிற தார்பாயை எழுதின அவங்க ஏற்கனவே இதனுடைய வாசனை துர்கந்தமா இருக்கும். ராமச்சந்திரன் சொல்றார், ஒரு ராத்திரி 2 பெண்கள் கடைக்கு போனா, கடத்தெருவுல வீட்டுக்கு போனா, மழை பெய்து இருக்கு,